ரிஷபராசி நேயர்களை, கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருக சீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் என்ன, ஸ்லோகம் சொல்லணும், நீங்கள் எப்படி இருக்கணும். அடி வாங்கியவர்கள் யாருன்னு கேட்டால் ரிஷபராசிக்கு. எல்லாத்துலேயும் வேகம், எல்லாத்துலேயும் விஷயங்கள், நல்ல சிறப்பான ராசி தான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ சில பிரச்சனைகளும் அவ்வளோ சில விஷயங்களும் இருந்தது. என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது சில விஷயங்கள்லாம் செல்வத்தை சம்பாதித்தை விட அதை சரியான முறையில் காப்பாற்றுவது தான் செல்வத்தின் யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது அந்த ரிஷபராசி உங்களுடைய அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்ககிட்ட, நீங்கள் உங்களுடைய சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் இன்னையிலிருந்து சில விஷயங்கள் எடுத்துக்கோங்க, இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இந்த ஒரு ஸ்லோகத்தை ஒரு முறை தான் நான் சொல்கிறேன், ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு அதை எழுதி வச்சுட்டு பாராயணம் பண்ணுங்கள். 33 தடவை 333 தடவை பாராயணம் பண்ணணும். உங்களுக்கு எது சௌரியமோ அதை பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு சொல்கிறீங்களோ அவ்வளோக்கோல வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவீங்க. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை கலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கிர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா. நவகோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு ஆசீர்வாதத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனது பூரண ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டு. இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வாழ்வில் வெற்றி பெற. நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும். நம்ம வாழ்க்கையில் தோல்விகளே நமக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா, தோல்வி வெற்றிக்கு முதல் படிக்கட்டு அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய தடைகள் உடைந்து வெற்றி காண வேண்டும். அந்த வெற்றிக்கு அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ ஒரு ராசிக்கும் ஒரு விஷயம் இருக்குது. வாழ்வில் வெற்றி பெற 12 ராசிக்கு நம்ம தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுறது. அந்த தெய்வ வழிபாடுக்கு அடுத்ததாக விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த விரதம் ரொம்ப மிக மிக முக்கியமானது. சில பேர் சொல்லுவாங்க விரதம் இருக்கிறதெல்லாம் நான் இப்படி இருக்க விரதம் இருக்கேன், நான் அப்படி விரதம் இருக்கேன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த விரதம் இருக்கிறதுலையே நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது நீ ஒரு விரதம் இருக்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முருகப்பெருமானுக்கு நீ விரதம் இருக்க, அல்லது ஒரு அம்பாளுக்கு விரதம் இருக்குது, சிவபெருமானுக்கு விரதம் இருக்குது, சிவராத்திரிக்கு விரதம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் விரதம் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்னு வந்துடுத்து அப்படின்னு சொன்னாலே, நீ விரதமாக இருக்கும்போது கோவப்படுற, விரதமாக இருக்கும்போது கெட்ட வார்த்தைகள் பேசுகிற, விரதமாக இருக்கும் பொழுது ஏதோ சில விஷயங்கள், அதுக்கு இது இல்லை. நீ கோவப்பட, விரதம்ங்கிறது சாத்வீகமாக இருக்கிறதுக்கு பேர் தான் விரதம். சாத்வீகமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது, நம்ம இப்படி தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது இந்த விரதம் நம்ம சொல்கிறோம்ல, கோபத்தை அடக்குவதும் ஒரு விதமான விரதம். எது? கோபத்தை அடக்குவதும் ஒரு விதமான விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் பேசாமல் இருப்பது ஒரு விரதம், தெரியுமா? பொய் பேசாமல் இருக்கு, இன்னைக்கு நாளில் நீ பொய் பேசலன்னா அதுவே உனக்கு ஒரு பெரிய விரதம் இருந்ததுக்கு சமம், தெரியுமா? அதே போல் பிறரை காயப்படுத்தாமல் இருப்பதும் ஒரு விதமான விரதம். எப்படி? அடுத்தவர் மனதை நோகடிக்காமல் இருக்க பற்றி அதுவும் ஒரு விதமான விரதம் தான். அதே போல் பெற்றோரை மதிப்பது ஒரு விரதம். இன்றைக்கி யார் அம்மா அப்பாவை மதிக்கிறா சொல்லுங்கள் பார்க்கலாம். பெற்றோரை மதிப்பது ஒரு விரதம். காலையில் ஸ்கூல் போகிற குழந்தைகள் கூட அம்மா அப்பா காலை தொட்டு கும்பிட்டுட்டு போகணும். வீட்டில் தாத்தா பாட்டி பெரியவங்க இருக்காங்களா, பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போகணும். பாட்டி நான் படிக்க போகிறேன், தாத்தா நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன், நான் காலேஜுக்கு போகிறேன். இதனால் ஒன்றும் கௌரவம் கிரீடம் இறங்கிடாது. இதனால் கௌரவம் கிரீடம்லாம் இறங்கிடாது. நீ எந்த அளவுக்கு நீ பெரியவங்களை மதிக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். உழைப்பில் நேர்மையாக இருப்பது ஒரு விரதம், தெரியுமா? நீ செய்கிற வேலையில் நேர்மையாக இருக்கிறது ஒரு விதமான விரதம் அப்படின்னு சொல்லுவாள். அதே போல் தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்துவது விரதம். கண்டா பின்னான்னு காசு செலவு பண்ணுறது, நீ அதெல்லாம் நீ கட்டுப்படுத்தினா அது ஒரு விரதம், தெரியுமா? இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் சும்மா நான் சொல்லலை. இதெல்லாம் நீ கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணுறியான்னு நீ முதல்ல பார்த்துக்கோ. அடுத்ததாக வாரத்திற்கு ஒரு நாள் இறைநிலையில் இருப்பது விரதம். டெய்லி வேலைக்கு போகிறோம், டெய்லி 1008 பிரச்சனைகள், டெய்லி ஒரு நாளாவது இறைநிலையில் மெடிடேஷன் பண்ணுறோம். ஒரு நாளாவது ஒரு 15 நிமிடமாவது ஒரு மௌன விரதம் இருப்பது. மௌன விரதம்ங்கிறது நீ 8 மணிக்கு மேலே மௌன விரதம் இருக்க முடியுமா? யாராவது எதாவது கேட்பாங்க, பதில் சொல்லி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். காலையில் நீ இருக்கலாமே, ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருந்து அந்த மாதிரி ஒரு மௌன விரதம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு விரதத்திற்கான ஒரு இது. பசித்தவருக்கு உணவு கொடுப்பதும் ஒரு விதமான தர்மம் அப்படின்னு சொல்கிறது.
பசித்தவருக்கு உணவு கொடுக்கறது ஒரு விதமான தர்மம் அப்படின்னு சொல்லி. அப்போது இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும், இந்த விரதம் இருக்கிறது, தெய்வ வழிபாடு செய்கிறதெல்லாம் மிக முக்கியமானது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உடனே இமீடியட்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உடனே உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. ரிஷபராசி நேயர்களை, கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருக சீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் என்ன, ஸ்லோகம் சொல்லணும், நீங்கள் எப்படி இருக்கணும். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ரிஷபராசிக்காரர்களை, உங்கள் கையில் பணம் வராமல் இருப்பது மட்டும் ஒரு பிரச்சனை அல்ல, வந்த பணம் நிலைக்காமல் போவதுதான் பெரிய எச்சரிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். அதுதான் மிக முக்கியமானது. அதற்கப்புறமா இந்த ரிஷபராசியுடைய அதிபதி யாருன்னு கேட்டால் சுக்கிர பகவான். சுக்கிரனுடைய பரிபூரண ஆசி, பெருமாளுடைய பரிபூரண ஆசி பெற்றவர்கள். அதனால் செல்வம், வசதி, குடும்ப சுகம், திருமணம், கலை, அழகு, உறவுகள் ஆகியவை உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானவை. வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் தாண்டி வந்தாச்சு, எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்தாச்சு. இன்றைக்கும் சில பிரச்சனைகள், இன்றைக்கும் சில போராட்டங்கள், இன்றைக்கும் ஒரு மன நிம்மதி இல்லாமல்லாம் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. சில பேருக்கு மன வாழ்க்கை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. சில பேர் ஏமாற்றங்களை நிறையா வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெறுத்து போயிட்டாங்க. அதாவது தற்கொலை மட்டும்தான் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு வாழ்க்கையில் சில அடி வாங்கியவர்கள் யாருன்னு கேட்டால் ரிஷபராசிக்கு. எல்லாத்துலேயும் வேகம், எல்லாத்துலேயும் விஷயங்கள், நல்ல சிறப்பான ராசி தான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ சில பிரச்சனைகளும் அவ்வளோ சில விஷயங்களும் இருந்தது. என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் செய்ய வேண்டியது சில விஷயங்கள்லாம் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ளுதல். அதிகாலை எழுந்திருந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டை க்ளீனாக இருக்கணும். அதிகாலை எழுந்திருக்கிறது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வீண் செலவை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய விஷயத்தில் அதெல்லாம் ரொம்ப சில விஷயங்கள்லாம் இப்படி தான் பண்ணணும்னா இப்படி தான் இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. இன்னொன்று, யாரை நம்பியும், அதாவது சில விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறது, மற்றவர்கள் பேச்சை, மூன்றாவது மனிதர்களுடைய பேச்சை கேட்டு மூன்றாவது மனிதர்களுடைய தலையீடை அனுமதிப்பது, சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த விஷயத்தை நோக்கி நீங்கள் நகர வேண்டும். இருக்கிற அந்த இடத்துக்குள்ளேயே சுற்றிலாம் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் செல்வம் நிலைத்து குடும்பத்தில் சுபிட்சம் பெருக வேண்டும் என்று ஆன்மீக நம்பிக்கையுடன் செயல்படும் ஒரு முக்கியமான வழிபாடாக இருக்க வேண்டும். செல்வத்தை சம்பாதித்தை விட அதை சரியான முறையில் காப்பாற்றுவது தான் செல்வத்தின் யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது அந்த ரிஷபராசி, உங்களுடைய அந்த வெற்றி அப்படிங்கிறது உங்ககிட்ட, நீங்கள் உங்களுடைய சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் இன்னையிலிருந்து சில விஷயங்கள் எடுத்துக்கோங்க. தம்பதியர்களுக்குள் சண்டை வேண்டாம், கடுமையான வார்த்தைகள் வேண்டாம், யார் மனதையும் புண்படுத்தி பேச்சுக்கள் வேண்டாம். முடிந்தால் கணவன் மனைவி இணைந்து விளக்கேற்றுவது சிறப்பு. கணவன் மனைவியா எதுக்கு வீட்டில் குத்து விளக்கு ஏற்றுறோம், வீட்டில் எதுக்கு குத்து விளக்கு ஏற்றுறோம், பக்கத்தில் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றுறோம், காமாட்சி விளக்கு என்று சொல்லக்கூடிய பதி விளக்கு ஏற்றுறோம். எதுக்காக அதெல்லாம் ஏற்றுறோம்? இப்போ காமாட்சி விளக்கு வீட்டில் பெண்கள் ஏற்றக்கூடிய விளக்கு. அடுத்தது இந்த குத்து விளக்கு ஏற்றும் பொழுது நம்ம நிறைய மந்திரங்கள்லாம் நம்ம சொல்லி விளக்கு ஏற்றுறோம், நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அதில் கணவனும் மனைவியும் சேர்ந்து வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. சில பேருக்கு அதுக்கு நேரம் இருக்காது. நேரம் கிடைக்கும் பொழுதாவது அந்த மாதிரி செய்கிறது நல்லது. எந்த இடத்துலையும் கோபத்தை காட்டக்கூடாது. ஆலயத்தில் போய் கோபத்தை காட்டுறது, கோவிலில் போய் மனைவியை திட்டுறதோ, மனைவி கணவரை திட்டுவதோ, கோவிலுக்கு போயிட்டு சந்தோஷம் இல்லாமல் திரும்புவது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சந்தோஷம் இல்லாமல் திரும்புவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் விரதம் இருப்பது, எந்த நாளில் விரதம் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு? வெள்ளிக்கிழமையில் விரதம் இருந்தால் சிறப்பு, திங்கக்கிழமையில் விரதம் இருந்தால் சிறப்பு. ஓம் நமோ குபேர மகாலட்சுமி தனதானிய விருத்திம் ஸ்ரீம் ஓம் நமோஸ்துதே. இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இந்த ஒரு ஸ்லோகத்தை ஒரு முறை தான் நான் சொல்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு அதை எழுதி வச்சுட்டு பாராயணம் பண்ணுங்க. 33 தடவை 333 தடவை பாராயணம் பண்ணணும். உங்களுக்கு எது சௌரியமோ அதை பண்ணுங்க. ஆனால் நீங்கள் எவ்வளவு சொல்கிறீங்களோ அவ்வளோக்கோல வாழ்க்கையில் பெரிய ஆளாக வருவீங்க. மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மகாலட்சுமி ஆலயம் போயிட்டு வாங்க. சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிகவும் சிறப்பு. சுதர்சனேஸ்வரர் வழிபாடு சிறப்பு. சுதர்சன யந்திரம் வைத்து வழிபாடுவது, இந்த சுதர்சன யந்திரம் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. சுதர்சன யந்திரம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. 6க்கு 6, 3க்கு 3 நமக்கு கிடைக்கிறதுக்கு இல்லாமல் இல்லை. ஆனால் ரிஷபராசிக்காரர்கள் வாங்கி வச்சுட்டா வாழ்க்கையில் நிறையா வெற்றி பெறலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான வெற்றிக்கான விரத முறைகள் மற்றும் தெய்வ வழிபாடு. இதுதான் நம்ம பார்த்தோம். அதற்கான ஸ்லோகம் நம்ம தெரிஞ்சுட்டோம். ஸோ
இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உண்மையே சொல்கிறேன், நம்பிக்கையோடு நீங்கள் எது இருந்தாலும் செய்யுங்க. நம்ம யாருக்கு எப்போ எந்த சூழ்நிலையில் எப்படி என்ன மாறும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கை, எதையுமே நீ நம்பிக்கை இல்லாமல் செஞ்ச அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது, நிவர்த்தி பெறாது, சரியாக வராது. ஒரு விஷயத்தை முழு நம்பிக்கையோடு, இப்போது ஒருத்தர் சபரிமலைக்கு போகிறாங்கன்னா எப்படி போகிறாங்க? ஐயப்பனை மனமாற அந்த தெய்வத்தை எவ்வளோ அந்த நம்பிக்கையோடு அந்த சுவாமிக்கு போகிறாங்க. ஒரு விரதம், திருச்செந்தூராக இருக்கட்டும், ஒரு பழனியாக இருக்கட்டும், ஒரு விரதம் இருக்கிறது எப்படி இருந்து போகிறாங்க? எதனால் போகிறாங்க? அந்த நம்பிக்கை. இந்த மாதிரி விரதம் இருந்து இந்த மாதிரி சுவாமியை பார்த்துக்கு போனால் என் குடும்பம் நன்னா இருக்கும். அது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளவோ ஒருத்தருக்கும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் குறையிறது. அதற்கு வழிகாட்டி தான் யார்? பிரம்மன். அந்த பிரம்மன் எழுதியதை அந்த பிரம்ம வித்தை கற்றவன் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்களை. நான் உங்களுக்கு சரியான வழிகாட்டணும், இதை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு. சரியா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இமீடியட்டாக குருஜி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கான சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எனி டைம் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் பேசலாம். உடனே ஒரு கால் புக் பண்ணி நீங்கள் பேசுங்க. சுபம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.